சார் படம் சூப்பரா இருக்கு சார். விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்த மாதிரியே இருக்குது. சண்முக பாண்டியன் சொல்லவே வேணாம். அசல் அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்காங்க. பட் ஆனா அதுல விஜயகாந்த் சார் போன மாதிரி எங்களுக்கு தெரியல. மறுபடியும் அவங்க வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அவங்க அப்பாவை கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டாரு. ஃபைட் சீன்ல சூப்பரா இருந்தது. செமையா இருக்கு இந்த படம். இல்ல விஜயகாந்த் ஐயோ பாத்தீங்களா போத உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் தோணுச்சு? அவர் எப்பவுமே எங்க கூட தாங்க இருக்காரு. அவரை பார்த்து நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு சாங் ஒண்ணு வந்தது, அது ரொம்ப மெலோடியா இருந்தது. ஆனா செம்மையா இருந்தது. பரவாயில்ல, சூப்பரா இருந்தது அந்த சாங். ஆனா என்ன ஒண்ணு, சண்முக சார் பாண்டியன் அவங்க நடிச்ச படத்தை அவங்களுடைய அப்பா பாத்திரம் தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பட் ஆனா அவங்க பார்க்க முடியல. ஆனா சூப்பரா இருந்தது. திரையில பாத்தீங்களா விஜயகாந்த் ஐயா அவர்களை பார்க்கும்போது முதல் வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? சார் ரொம்ப சொல்லவே முடியல. அப்படி ஒரு ஃபீல். எனக்கு கண்ணுல தண்ணி வந்துடுச்சு, கொட்டிட்டுது. அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க டெத்தான ஃபீலே இல்ல. ஓகே, செம்மையா இருந்தது. அவரு மறுபடியும் இந்த மாதிரி மூவி இருக்காதான்னு நமக்கு ஒரு ஏக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. இந்த படத்துல பிடிச்ச சீன் எதனா ஒன்னு சொல்லுங்க பாப்பா. பிடிச்ச சீன் எனக்கு விஜயகாந்த் சார் வந்து அப்படி ரொட்டேட் திரும்பும் போது சண்முகன் சார் பாண்டியன் இப்படி எழுந்திருச்சு நிக்கிறாங்க, நின்னுட்டு சடனா அப்படி உட்கார்ற மாதிரி அந்த சீன் செம்மையா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் மூவ் பண்ணும்போது அதோடைய சீன் சூப்பரா இருந்தது இந்த மூவில. அது வந்து எப்படின்னா சார், நம்ம ஹியூமன்ல இருக்கிற அன்பை விட ஒரு அனிமல்ஸ்ல இருக்கிற அன்பு வந்து பெருசு. அது ஒரு புனிதமா தெரியுது. இந்த மூவில வந்து அந்த அன்பை தான் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஒரு அனிமல்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஒரு அன்பு கிடைக்குது அந்த அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய பேசிக்கே. அதுதான் ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபைட் சீன் எதனா ஒரு சீன் சொல்லுங்க. ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கு. விஜயகாந்த் சார் படம் பார்த்த மாதிரி. இல்ல ஃபைட் சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதனா சொல்லுங்க. ஃபைட் சீன் வந்து அவங்க வந்து அந்த கர்ப்பிணியா இருக்காங்க இல்லைங்களா, அப்ப வந்து எதிர்பார்க்காம வந்து அவங்கள மேல தூக்கி அப்படி நிறுத்துறாரு பாருங்க, செம்ம. அது நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. த்ரில்லிங்கா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் என்னன்னா கும்கி மாதிரி இருக்குன்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சார். கும்கிங்கிறது அது வேற விஷயம், வேற இது. இது வந்து எப்படின்னா ஒரு குமிக்கிங்கிறத விட ஒரு அதுல இருந்து ஒரு 2-3 பாயிண்ட் வேணா சொல்லிக்கலாம் நம்ம அந்த யானையை வச்சு பண்றதால. பட் ஆனா இதுல வந்து ஒரு அதிரடியான ஆக்ஷனு எல்லாமே இருக்கு. லவ் சீனா இருக்குங்களா மேடம்? இதுல லவ் சீன் இருக்கா? லவ் சீன்லாம் இல்ல சார். அந்த அளவுக்கு சென்டிமெண்டா எதுவும் இல்ல. இது ஒன்லி வந்து ஆக்ஷன் படம், ஒரு அன்பை வெளிப்படுத்துறது. அதுதான் இந்த படம். மூவி ஃபுல்லாவே எல்லாமே ஆக்ஷன் தான், காமெடி எல்லாம் கிடையாது. காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. காமெடியும் இல்ல, லவ் அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. கான்செப்ட் இல்ல.